ஒரு கப்பு பச்சரிசி இருந்தால் துளி கூட எண்ணெய் சேர்க்காம பஞ்சு போல் இந்த அப்பத்தை செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இது செய்கிறதுக்கு ஒரு கப்பு பச்சரிசியோட தண்ணி சேர்த்து நல்லா அலசி கழுவிட்டு இதோட மறுபடியும் தண்ணி சேர்த்துட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற விட்டுக்கோங்க. 3 மணி நேரத்துக்கு அப்புறமா ஒரு பாத்திரத்தில் 3/4 கப்பு சர்க்கரையோட அரை கப்பு தண்ணி சேர்த்து சர்க்கரையை நல்லா கரைச்சிடுங்க. கரைஞ்சதும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போது ஊற வச்சிருந்த அரிசியை தண்ணியை வடிச்சிட்டு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் சோறு, 2 டேபிள் ஸ்பூன் துருவன தேங்காய், 2 ஏலக்காய், அரை டீஸ்பூன் சீரகம், அரை கப்பு தண்ணியும் சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக பட்டு போல் அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. இப்போ கரைச்சி வச்சுருந்த சர்க்கரையை ஒரு அரிப்பில் சேர்த்து வடிகட்டி சேர்த்துக்கோங்க. சூடாக இருக்கும்போதே சேர்த்துக்கலாம். சேர்த்ததுமே இதை நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இதோட அரை டீஸ்பூன் சோடா உப்பு, கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. இப்போ அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுட்டு 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காயை துண்டாக கட் பண்ணி சேர்த்து செவக்க வறுத்து எடுத்து ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க. இப்போ மீதி இருக்க நெய்யோட மறுபடியும் ஒரு அரை டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ கலந்து வச்சுருந்த மாவை அப்படியே ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 1 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. இப்போ வறுத்து வச்சுருந்த தேங்காய் துண்டுகள் எல்லாத்தையுமே மேலே இந்த மாதிரி தூவிக்கோங்க. இப்போ குக்கரோட கேஸ் கட்டையும் விசிலையும் எடுத்துட்டு குக்கரை மூடிட்டு அடுப்பில் ஒரு தோசைக்கல்லை வச்சுட்டு அது மேலே இந்த குக்கரை வச்சுட்டு 20லேருந்து 30 நிமிஷத்துக்கு மிதமான தீயில வச்சு வேக வச்சுக்கோங்க. வெந்ததுக்கு அப்புறமா நல்லா ஆற விட்டுட்டு ஆறுனதுக்கு அப்புறமா ஓரங்களை கத்தியால் எடுத்துட்டு பிளேட்டில் கமத்திடுங்க. ஈஸியாக வந்துடும். இந்த அப்பம் சாப்பிட்றதுக்கு நல்ல பஞ்சு போல் ரொம்ப சுவையாக இருக்கும். அப்புறம் என்ன செய்யுங்க, சுவைங்க, ருசிங்க. ரெசிபி பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி